அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாடி மெஷர்மெண்ட் படி எப்படி மற்ற கால்குலேஷன் பண்ணி அளவுகள் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாடி மெஷர்மெண்ட்லேருந்து நான் என்னென்ன அளவுகளை சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாடி மெஷர்மெண்ட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். இதுபடி நம்ம எப்படி கால்குலேஷன் போட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு எடுத்திருந்தோம். ஸோ உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து நான் எந்த மெஷர்மெண்ட்டுமே நான் காமிச்சிருக்க மாட்டேன். இதிலேருந்து இது வரைக்கும் எடுக்கணும், இந்த அளவு வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டு தான் நான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டு டைரெக்டாக உங்களுக்கு எடுக்கணுன்னாலும் சரி, இல்லை கஸ்டமருக்கு எடுக்கணுன்னாலும் சரி, நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பாடி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ நம்ம அதுக்கான மெஷர்மெண்ட் என்னென்ன, கால்குலேஷன் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச் அப்படிங்கிறது ஃபுல் ஷோல்டர். இந்த இடத்துல சின்ன ஷோல்டர் வந்து நம்ம 2.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக் அகலங்கிறது எடுத்துப்போம். அடுத்தது செஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 38, மிடில் செஸ்ட்டு 38. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. வேஸ்ட் ரவுண்ட் வந்து 33. பேக் லென்த் அதாவது ப்ளவுஸுடைய உயரம் வந்து 14. பேக் நெக்கு வந்து 9. ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது 6. ஃப்ரண்ட்டு ஃபுல் ஹைட் அதாவது ஃப்ரண்ட்டில் ஷோல்டர்லேருந்து நமக்கு அண்டர் பஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு 12. ஷோல்டர்லேருந்து மிட் பாயிண்ட் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் லென்த் வந்து ஷார்ட் ஸ்லீவ் 6.5 இன்ச்சு, எல்போ ஸ்லீவ் 10. ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6.5 இன்ச் இருக்கக்கூடிய லென்த்தில் 13 இன்ச்சு சுற்றளவு, 10 இன்ச் இருக்கக்கூடிய இடத்துல 11 இன்ச்சு சுற்றளவு. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 16. கேப் ரவுண்டு வந்து 14. இதுதான் நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டு. சரியா? இதை தவிர நம்ம வேறு எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம வந்து எடுக்கலை. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ப்ளவுஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டிங் போட போகிறோம். அதுக்கு சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு கால்குலேஷன் போட்டு மெஷர்மெண்ட் எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ப்ளவுஸ் கட்டிங் போடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் தான் மார்க் பண்ணுவோம். பேக் லென்த்து மார்க் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு, இல்லையா? அப்போ பேக் லென்த் அப்படிங்கிறப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. ஸோ இது நம்ம அப்படியே எடுத்துவோம் கீழே மேலே ஸ்டிச்சஸ்க்கு. அது நார்மலாக நம்ம எப்பயும் சேர்க்குறது தான். அடுத்தது செகண்ட் வந்து நம்ம ஷோல்டர் வந்து நமக்கு 16 அப்படிங்கிறது நமக்கு ரெடி அளவாக இருக்குது. இதை நம்ம ரெண்டாக பிரிச்சுருவோம். அப்போ 8 இன்ச்சு வரும். இது வந்து ஒரு போட் நெக்குக்கு ஓகே. இதுவே நம்ம லோ நெக் வைக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ நம்ம இதிலேருந்து அளவுகளை குறைப்போம். இப்போ பேக் நெக் வந்து நம்ம 9 இன்ச்சு சொல்லியிருக்கோம். 9 இன்ச் அப்படிங்கிறப்ப 9 × 1/4 இன்ச் அப்படின்னா நமக்கு 2.25 இன்ச்சு வரும். ஸோ இதிலேருந்து நம்ம 2.25 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். இதிலேருந்து நம்ம 2.25 இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5.25ன்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம 6 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு 6 வச்சு ஷோல்டர் லூஸ் வருது அப்படின்னா 5.25 நம்ம வந்து எடுத்துக்கலாம். 6 இன்ச்சு வச்சு நமக்கு கரெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம விட்டுடலாம். இந்த இடத்துல நம்ம 5.25 எடுக்கலாம், 6 எடுக்கலாம். ஓகேங்களா? அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆம்ஹோல் லென்த்து. நமக்கு ஷோல்டருக்கு என்ன ஃபார்முலாவோ அதே தான் ஆம்ஹோல் உயரத்துக்கும் வரும். ஸோ இப்போ நம்ம ஷோல்டருக்கு 5.25 வைக்கிறோன்னா ஆம்ஹோலுக்கும் 5.25 வச்சுக்கலாம். 6 வைக்கிறோன்னா ஆம்ஹோலும் வந்து 6 வச்சுக்கலாம். நம்ம அந்த 5.25 to 6 இன்ச்சுங்கிறது நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஓகேவா? 5.5 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் நமக்கு அடுத்தது செஸ்ட் ரவுண்டு. இப்போ செஸ்ட்டும் சரி மிடில் செஸ்ட்டும் சரி 38 தான். ஸோ நம்ம 38 அப்படிங்கிறதே எடுத்துக்கலாம். பேக் நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு 9 இன்ச்சு இல்லையா? அப்போ 9 இன்ச்சு அப்படிங்கிறப்ப அது நமக்கு லோ நெக்காக தான் வரும். நமக்கு அதுவே விரிஞ்சு கொடுத்துரும். அதனால் எக்ஸஸாக நான் எந்த ஈஸும் நம்ம சேர்க்கலை. இதுக்கு வந்து நம்ம ஒரு நார்மல் நெக் இப்போ 9 இன்ச்சு இல்லாமல் ஒரு 6, 7க்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஈஸ் வந்து ஒரு 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச் அப்படி நம்ம சேர்க்கலாம். அது மாதிரி போட் நெக்கு காலர் நெக்குன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்து எடுக்கலாம். பட் இது லோ நெக் அப்படிங்கிறப்போ நான் எந்த ஈஸும் நான் சேர்க்கலை. ஸோ நான் எப்படி பாடி மெஷர்மெண்ட் இந்த 38ங்கிறத நான் சொல்கிறேன், எப்படி செஸ்ட் ரவுண்டு நான் எடுத்தேன், எந்த அளவுக்கு லூஸ் விட்டு எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் அந்த பாடி மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிற கால்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேவா? இப்போ 38 நான் 4ஆக டிவைட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு 9.5 இன்ச்சு கிடைக்கும். இதை தான் நான் செஸ்ட் ரவுண்டாக எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இதுக்கு 1/4 தான் நான் வந்து போட போகிறேன். ஓகேவா?
1/4 போட்டோன்னா நமக்கு பேக்கில் 9.5 இருக்கும், ஃப்ரண்ட்டில் நம்ம 9.5 தான் வைப்போம். பட் நமக்கு அந்த டாட் பிடிக்கும்போது ஹூக் பட்டி வி பட்டி வைக்கும்போது கொஞ்சம் குறையும், ஆனாலும் நமக்கு அளவுகள் சரியாக இருக்கும். ஓகேவா? இதுவே இப்போ மிடில் செஸ்ட் வந்து 38, இப்போ 38.5 இல்லாமல் 40, 41 இருந்ததுன்னா இது கூட நான் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நான் சேர்த்துருப்பேன். ஓகேவா? அப்போ தான் நமக்கு அவங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும். பட் இதுக்கு ரெண்டுக்கும் இடையில சேஞ்சு பெருசாக இல்லைங்கிறப்போ நம்ம இந்த அளவே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது கூட சைடில் 1.5 இன்ச்சு சேர்க்குறது தனி. அடுத்தது பேக் நெக் வந்து நம்ம 9 இன்ச்சு ப்ளஸ் 1/4 இன்ச்சு மட்டும்தான், அது ஸ்டிச்சஸ்க்கு தான் சேர்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம எடுக்கும்போது 16. இந்த 16ங்கிறத நம்ம அப்படியே 2ஆக பிரித்தோம் அப்படின்னா 8 இன்ச் வரும். இதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம எடுக்கும்போதே நமக்கு எந்த அளவுக்கு லூஸ் விட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் டைட்டாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 33. ஸோ 33ஐயும் நம்ம அப்படியே 4ஆக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 8.25 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நமக்கு வரும். இதையே வந்து நம்ம பட்டியுடைய அகலமாகவும் எடுத்துக்கலாம், வேஸ்ட் ரவுண்டாகவும் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டுன்னு வரும்போது நமக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு 6 இன்ச்சு, பேக் நெக் எப்படி 1/4 இன்ச்சு சேர்க்குறோமோ அதே மாதிரி இதுக்கும் 1/4 இன்ச்சு சேர்க்கணும். அது வந்து நமக்கு ஸ்டிச்சஸ்க்கு. அடுத்தது ஃப்ரண்ட்டும் ஃபுல் ஹைட்டு. ஓகேவா? அதாவது ஃப்ரண்ட்டில் ஷோல்டர் டு அண்டர் பஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடியது 12.5 இன்ச்சுங்கிறது இருந்தது. ஸோ நான் இப்போ நேர் கட்டிங் போடுறேன் அப்படின்னா 13 இன்ச்சு எடுக்கணும், இது கூட 1 இன்ச்சு சேர்க்கணும். கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறப்போ நான் வந்து 1/2 இன்ச்சு தான். நான் நார்மலாக கட்டிங் எல்லாமே கிராஸ் கட்டிங் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து 1/2 இன்ச் வந்து நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். யாராவது நேர் கட்டிங் வேணும்னு கேட்டால் மட்டும்தான் நான் நேர் கட்டிங் போடுவேன். மற்றபடி நான் எல்லா சைஸுக்குமே நான் கிராஸ் கட்டிங் தான் நான் போடுவேன். ஸோ அடுத்தது 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம ஆம்ஹோல் இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில், அதாவது முழு உயரத்தில் இருந்து இந்த பக்கம் குறைக்கிறது நம்ம நார்மலாக இங்கிட்டு 1.5 இன்ச் இங்கிட்டு 1.5 இன்ச்சஸ்ங்கிறது நம்ம குறைச்சி எடுத்துவோம். அப்போ நமக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இந்த ஹைட் வந்து நமக்கு எவ்வளோங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஓகேவா? குறைஞ்சபட்சம் இந்த சைடு வந்து நமக்கு 3, இந்த பக்கம் 4ங்கிறது இருக்கணும். அதை விட அதிகமாகவும் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பட் குறைஞ்சபட்சம் அந்த அளவாவது நமக்கு இருக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பட்டியுடைய அகலம், அதாவது வித்து வந்து இங்கே நம்ம எப்படி வேஸ்ட் ரவுண்டு எடுத்தோமோ அதே இதுதான் நமக்கு வந்து வரும். இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு எக்ஸஸாக வேணும். எதுக்காகனா ஹூக் பட்டி வி பட்டிக்காக. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பேக்கில் வந்து 8.25 எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம 1 இன்ச்சு சேர்ப்போம். சைடில் ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1.5 இன்ச்சஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து சேர்க்கணும். ஓகேவா? அடுத்தது பட்டியுடைய உயரம். இந்த பட்டியுடைய உயரமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் நம்ம என்ன செய்வோம், ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சைடு அந்த பட்டியுடைய உயரம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டோம்னா தான் இது வந்து கரெக்டாக நம்ம மெஷர் பண்ண முடியும். குறைஞ்சது இங்கே வந்து 3, இங்கே 2.5 அல்லது 2, இங்கே 3, இதுங்கிறது நார்மல் அளவு. இது வந்து ஒரு சிலருக்கு ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன நமக்கு சேஞ்சஸ் ஆகலாம். ஸோ இதை நம்ம கட்டிங் போட்டு பார்த்தோன்னா நமக்கு இது எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்லீவ் தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ ஷார்ட் ஸ்லீவ் 6, அது கூட ஸ்டிச்சஸ்க்கு மேலே கீழே நம்ம சேர்ப்போம். ஓப்பன் வந்து 13ங்கிறப்போ நம்ம 2ஆக டிவைட் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 6.5 இன்ச்சுங்கிறது நமக்கு வந்து ஓப்பனாக கிடைக்கும். ஸோ ஸ்லீவ் லென்த்தும் சரி ஸ்லீவ் ஓப்பனும் சரி நமக்கு வந்து 6.5 இன்ச்சு தான். இந்த இடத்துல கேப்பை வந்து நம்ம 14 இன்ச்சு எடுத்துருக்கோம். அதை 2ஆக பிரித்தோன்னா நம்ம 7 இன்ச்சு. கிட்டத்தட்ட ஸ்லீவ் ஓப்பனுக்கும் கேப்புக்கும் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வருது. ஆம் ஹோல் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ 16ங்கிறத நம்ம 2ஆக வந்து பிரிச்சுருக்கோம். ஸோ 8 இன்ச்சு நமக்கு இதுபடி பார்த்தோன்னா ஆம் ஹோல் ரவுண்டு 8, கேப் ரவுண்டு வந்து 7. இதுக்கும் அந்த 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸு நமக்கு ஓகேவாக இருக்குது. ஆனால் இப்போ ஷார்ட் ஸ்லீவ்ங்கிறது 6.5 இன்ச்சுங்கிறது நார்மல் தான். அந்த இடத்துல ஸ்லீவ் ஓப்பன் 6 தான் இருக்குது. கேப் ரவுண்டு வந்து அதிலிருந்து ஒரு 1 இன்ச்சாவது அதிகமாக இருக்கணும். இப்போ 7.5 இன்ச் இருந்தது அப்படின்னா கேப் ரவுண்டு நம்ம சரியாக இருக்கும். இப்போ அளவு எடுக்கும்போது 14 தான் இருந்தது, அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது 7 தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நான் 7.5 இன்ச்சுங்கிறது எடுக்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ 38 அப்படிங்கிறது செஸ்ட்டு,
அதை நம்ம 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.5 இன்ச் வரும். இப்போ 9.5 இன்ச்சு தான் செஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணுற போகிறோம். அப்படிங்கிறப்போ செஸ்ட்டில் இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு வரும். அப்போ 9.5லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 8.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டுக்கு வரணும். பட் இதில் வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டு 8 தான் வருது. 16 2 டிவைட் பண்ணும்போது 8 இன்ச்சு தான் வருது. ஸோ இந்த அளவு இவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நான் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். அப்போது செஸ்ட் ரவுண்டு 9.5, ஆம் ஹோல் ரவுண்டு 8.5, கேப் ரவுண்டு 7.5 இன்ச்சு நான் வந்து வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம் ஹோல் ரவுண்டும் கேப் ரவுண்டும் 1/2 இன்ச்சஸ் வந்து நான் எக்ஸஸாக எடுத்திருக்கேன் அவங்க டைரக்ட் மெஷர்மெண்ட்டு எடுத்ததில் இருந்து. ஏன் அப்படின்னா சப்போஸ் நம்ம அளவுகள் எடுக்கும்போது அவங்க வந்து கரெக்டான ஃபிட்டிங்கில் ட்ரெஸ் போடலை. ஏன்னா இது வந்து சுடிதார் போட்டு தான் நான் இந்த அளவுகள் எடுத்திருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த அளவுகள் நம்ம சரியாக எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். ஸோ இந்த அளவுகளை வந்து நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி தான் கட்டிங் அப்படிங்கிறத நம்ம போட போகிறோம். ஸோ இப்போது நம்ம கால்குலேஷன் வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதுலேருந்து என்னென்ன அளவுகளை நான் சேஞ்ச் பண்ண போகிறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது வந்து எப்படி பேட்டர்ன் போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம அந்த பேட்டர்ன் வச்சு எப்படி ப்ளவுஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது இது எல்லாமே நம்ம 1 by 1 பார்த்துட்டே வந்து வரலாம். ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்களும் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.